ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கேங் ஆஃப் கேமர்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ரோப்ளாக்ஸில் இருக்கிற ஹைட் அண்ட் சீக் எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஒரு கேமில் இருக்கும். இப்போ தான் ஒரு ஐடியை சூஸ் பண்ணாங்க. அதுக்குள்ளேயும் அவங்க வந்து வெளியே போனதுனால திரும்ப மேப் சூஸ் பண்ணுறாங்க. மேப் சூஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் இன்னொரு ஐடி சூஸ் பண்ணுவாங்க. இதில் நம்ம வரோமா இல்லையா, நம்ம லக் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ வந்து என்ன மேப் வந்திருக்குன்னா அட்டிக் தான் வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து போகலாம். ஐடி சூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம பேர் காட்டுச்சு, ஆனால் செலக்டிங் ஐடியில் வின்னானது அலன் ஐஓபி தான். ஓகே, இப்போ வந்து நம்ம விளையாடலாம். ஓகே, விட்டுட்டாங்க. இப்போ வாங்க போகலாம். நம்ம இங்கே ஒருத்தர் நைட் மாதிரி இருந்துட்டு அங்கேயே இருக்கார். அவர் ஏன் வரல தெரில. ஒரு வேளை ஏஎஃப்கே எதுவும் போயிட்டாரா இல்லை எதுவும் புரியல. சரி வாங்க நம்ம போய் ஒளியலாம். இப்படி ஹாய் காட்டிட்டு வெறுப்பேற்றிட்டே போகலாம் ஐடியை. எங்கே போய் ஒளிய போகிறோன்னா, அங்கே ஒரு டெலிபோர்ட்டிங் இது இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் போகிறோம். அங்கே போய் அது கீழ் ஷெல்ஃபில் போய் அந்த மாதிரி ஒளியறது தான் போகிறோம். ஓகே, ஜஸ்ட்டு மிஸ்ஸில் கீழே விழுந்திருப்பேன். கரெக்டாக குதிக்கணுமே. ஃபஸ்ட்டு இதிலே குதிச்சிடலாமா? ஐயோ பரவாயில்லங்க, நம்ம செகண்டில் இதை குதிச்சாலும் ஓகே. இங்கே கேப் இல்லையா? சரி சரி, இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பின்னாடி ஒளிஞ்சிக்கலாம். ஜம்ப் பண்ணணும். இன்னும் 10 செகண்ட்ஸ் தான் இருக்குது. ஓகே, ஸ்பெக்டாட் பண்ணலாம் நம்ம ஹாய் காட்டிட்டு. ஓகே, ஸ்பெக்டாட் பண்ணால் அவன் இன்னும் அங்கேயே தான் இருக்கான். ஓகே, இன்னும் 2 1. ஓகே, வெளியே வந்தாச்சு. ஏய், அந்த நைட் இன்னும் போகல. இவனும் அப்படியே நிற்கிறான். ஒரு வேளை கேம் விட்டு வெளியே போயிட்டானோ என்னாச்சுங்க தெரியலையே. ஐயோ, இந்த மாதிரி கேம் விட்டு வெளியே போனானுங்கனால இப்போ நம்மளுக்கு இதுவாகும். நம்ம அங்கேயே தான் இருக்கோம். அவன் 2 பேரும் அப்படியே இருக்கானுங்க. அவன் அவுட்டாக நிற்கிறான்னு நினைக்கிறேன். இப்போ வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு அகில் கூட சேர்ந்து ஆபி கேம் போட்டோம் இல்லையா, அது வந்து பேக்கனில் போட்டிருப்போம். இது வந்து ஏன் இதுனா, ஃபஸ்ட்டு வீடியோனால பேக்கனில் போட்டோம். இப்போ கொஞ்சம் டெவலப் பண்ணி இந்த ஒரு கேரக்டருக்கு வந்திருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரியே வெளியே போயிட்டான் போல் இருக்கு. இப்போ க்யூட் பிளேயர்ஸ் சமாரியாக தான் யாரோ ஐடியாக வந்திருக்காங்க. இவங்களாச்சும் வெளியே போகாமல் நம்மளை துரத்துறாங்களான்னு பார்க்கலாம். ஓகே, ஈத்தன் பெட்ரூம் வந்திருக்கு. நம்ம போய் ஒளிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு எனக்கு ஒரு இடம் இதில் வந்து தெரியும். நான் அங்கே போகிறேன். நீங்களும் இது வந்துச்சுன்னா நீங்களும் அங்கே போய் ஒளிஞ்சுக்கோங்க. ஓகே, எல்லோரும் வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வழியாக போகலாம். அந்த வழி இல்லை, ஏன்னா அந்த வழி எப்படி போகிறதுன்னு தெரில. இல்லை, எனக்கு டவுட்டாக இருக்குது. ஆமாம், எல்லாம் அங்கே தான் போகிறாங்க. நினச்சேன் இதில் தான் எல்லாம் போகிறாங்க. ஓகே, இது தான் போல்ருக்கு. ஓகே, கரெக்டாக ஜம்ப் பண்ணிட்டோம். ஆனால் ஒரு பொண்ணும் ஒரு பையனும் தப்பாக ஜம்ப் பண்ணி கீழே விழுந்துட்டாங்க. ஓகே, இதுதான் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பாட்டு. நம்ம போய் காயின் கலெக்ட் பண்ணலாம். மேலே வரதுக்குள்ளும் போய் ஒளிஞ்சுக்கலாம். காயின் கலெக்ட் ஆகிடுச்சு. இதெல்லாம் ஆகவே மாட்டேங்குது. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இதுவும் ஆயிடுச்சு. நம்ம போய் ஒளிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு 5 செகண்ட்ஸ் தான் இருக்குது, அதனால் ஒளிஞ்சுக்கலாம். ஓகே, ஸ்பெக்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த நைட் பாருங்கள், எல்லாத்துலேயும் அங்கேயே தான் நின்றுக்கிட்டு இருக்கான் பாருங்கள். வேணும்ட்டு அவுட் ஆகிறதுக்கே நிற்கிறான்னு நினைக்கிறேன். போன வாட்டி அவன் பிளான் ஒர்க் அவுட் ஆகலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனை வந்து அந்த ஐடியாக வந்தவனே ஏஎஃப்கேவோ இல்லை கேம் மட்டும் வெளியே போனதுனால அவனுக்கு அது ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் இவனுக்கு பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அவன் நினச்சது. அவன் என்ன நினச்சான்னா, அந்த நைட்டில் இருக்கிறவன் நம்மளை கேட்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கான். வேணும்ட்டு அவுட் ஆக தான் நிற்கிறான். போன வாட்டி அவன் அதே பிளான் தான் போட்டிருப்பான், ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை. ஓகே, இப்போ நம்மளை பார்க்கத்தான் அவன் அதோ அங்கே தான் போயிட்டுருக்காங்க. ஜூம் பண்ணி காட்டுறேன்னா. ஓகே, ஃபர்ஸ்ட் பர்சனில் வந்து அவ்வளோவா பார்க்க முடில. அவன் ஸ்பெக்டாட் பண்ணிவிட்டு போயிட்டாங்க அந்த இடத்துக்கு. நம்ம எங்கேயோ ஒளிஞ்சுக்கலாம். இல்லைன்னா கீழே போய் அவனை வெறுப்பேற்றிட்டு வரலாமா? ஒரு ஜம்ப் போட்டுடலாமா? போட்டுருவோம். ஓகே, நம்ம வந்து கீழே குதிச்சுட்டு அவன் பார்க்கல. எதுக்கும் வந்துடுவான். நம்ம போயிடலாம் காய்ஸ். ஓகே, கரெக்டாக ஜம்ப் பண்ணணும். போன வாட்டே ஜஸ்ட்டு மிஸ்ஸில் இந்த புக்கில் ஜம்ப் பண்ணேன். அப்பாடி. ஓகே, ஜம்ப் பண்ணியாச்சு. ஒருத்தர் இங்கே தான் நம்ம கூட வெயிட் பண்ணி நின்றுட்டு இருக்காரு. ஒருவேளை நம்ம அவுட் ஆனோன்னா அவரையும் சேர்ந்தே மாட்டி விட்டுடலாம். நம்ம அவுட்டாக மாட்டோன்னு நினைக்கிறேன்னா. அவன் இன்னும் போயிட்டே தான் இருக்கான். ஓகே,
எங்கெங்கேயோ தேடுறான், ஆப்பிள் செடியெலாம் போகிறான். ஆனால் அந்த சீக்ரெட் பிளேஸ் ஒரு வேளை இந்த ஐடிக்கு தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, வந்து இது என்ன ஏதோ கேட்குறாங்க. ஓகே, இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா அதை எட்டி 50 ரோபேக்ஸு கேட்குறாங்க. எம்மா ஃப்ரீ, ஈத்தன் ஃப்ரீ உங்களுக்கு. மற்றதெல்லாம் இந்த காசும் அப்புறம் ரோபேக்ஸும் கேட்குறாங்க. இது உங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ கேம் ப்ளே பார்க்கலாம். ஓகே, இங்கெல்லாம் வந்து தேடுறான், ஆனால் நம்ம இருக்கிற இடத்துக்கு வரமாட்டான். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு இதை பார்த்துட்டு நம்ம வந்து கேம் ப்ளேவை முடிச்சிடலாம். ஏன்னா நாளைக்கு இன்னொரு கேம் ப்ளே போடுறேன் உங்களுக்கு. ஓகே, இந்த சீக்ரெட்டுக்கெலாம் போக தெரிஞ்சவன் நம்மக்கிட்ட வரமாட்றாங்க. ஓகே, எனக்கு ஜம்ப் பண்ணிட்டேன், முடியலன்னா நம்ம எங்கே இருக்கோம் தெரியுமா? அதோ அங்கே மேலே இருக்கோம். நம்ம இந்த வயலனுக்கும் இந்த சைடு ஒரு சேர் தெரியுது பார்த்தீங்களா? அதுக்கு மேலே ஒரு இடத்துல போய் தான் நம்ம ஒளிஞ்சிருக்கோம். அதோ அங்கே வந்து இன்னும் பார்க்கல. இப்போயாச்சும் வந்து துரத்துறானா என்னென்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து இதே ஹைட் அண்ட் சிக்ஸ் விளையாடுறதுக்கு பார்ட் 2 வேணுமானா சொல்லுங்கள். அவன் வந்து கேம் எண்டட், அவன் வெளியே போயிட்டான். 9 பிளேயரில் 3 பேர் ரிமைனிங். அதில் நம்மளும் ஒருத்தவங்க. கேம் ஆஃப் கேமர்ஸ் ஒயிட்டின்னு போட்டிருந்துச்சு, பார்த்தீங்களா? அதுதான் வந்துட்டு என் ஐடி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மேட்ச்சில் மேப் வந்து கிச்சன் செலக்ட் ஆகிருக்கு. ஐடி இதுலையாச்சும் நம்மளை கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். நம்மளை கொடுத்தா ஜாலியாக இருக்கும். நம்ம மற்றவங்கள மாதிரிலாம் வெளியே போகாமல் ஃபுல்லாக பிடிச்சிட்டு இருக்கலாம். நம்மளை கொடுப்பாங்க. ஓ, லக்ஷித். ஓகே, லக்ஷித் அப்படிங்கிற நம்ம ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவில் நம்மளும் இது மாதிரி தான் பேக்கனாக இருந்தோம். அதே மாதிரி தான் இப்போ இந்த லக்ஷித்தும். ஓகே, வாங்க ஹைடிங் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம இந்த கிச்சனில் எனக்கு ஒரு நல்ல ஹைடிங் ஸ்பாட் தெரியும். ஆனால் இதே அந்த கேச்சர் பார்த்துட்டானா நம்மளை துரத்திடுவான். இந்த கிச்சனுக்கு கிட்டேயே தான் இருக்கும். கீழே குதித்தாலே கொஞ்சம் தூரம் போனால் வந்துடும். ஆனால் அவன் பார்க்காம இருந்தால் நம்ம ஈஸியாக போயிடலாம். இன்கேஸ் அவன் பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அவ்வளோதான், நம்மளால் வர முடியாது. ஏன்னா அவன் துரத்துட்டே வந்து அவன் தொட்டாலே இதில் அவுட் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து ஒரு 10 செகண்ட் இருக்கும் போது போய் ஒளியலாம். இவனுக்கும் போய் ஹாய் காட்டி வெறுப்பேற்றுவோமா? சொன்னேன்லங்க, இவன் வந்து அவுட் ஆகணுங்கிற இதிலே நின்றுக்கிட்டு இருக்கான். அந்த நைட்டு திப்புவா எவனோ ஒருத்தன். ஆமாங்க, திப்பூம் 007 லக்ஷத்துக்கு வெறுப்பேற்றிட்டு திபுவுக்கு பண்ணலான்னு பார்த்தா டைம் இல்லை. ஐயோயோ போச்சுங்க, கீழே விழுந்துட்டேன். 3 செகண்ட்ஸில் மேலே போகணுமா? ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓடிட்டுருக்கேன். போச்சு ஐடி வர போகிறான். எனக்கு தெரிஞ்சு அங்கே இருக்கிற லப்பு அந்த திப்புவை கொண்டுட்டு தான் இங்கே வருவான். அதனால் நம்மளுக்கு டைம் இருக்குது. நான் சொன்னேன் அந்த பிளேஸ் இங்கே தான், இந்த டேப்புக்கு பின்னாடி ஒழிஞ்சிட்டான். அவனுக்கு தெரியாது. ஐடி அங்கே தாங்க இருக்கான், ஸ்பெக்டேட் பண்ணலாம். வைத்தியக்காரன் அவன் கீழே குதிச்சிட்டான். நல்ல வேலைக்கு நம்மளை பார்க்கல. ஓகே, இன்னும் 3 நிமிஷம் ரிமைனிங் இருக்காமா. நம்ம வந்து ஓகே அவனை தேடி கீழே குதிக்கலாமா? இல்லை நம்ம இங்கேயே ஜம்ப் பண்ணிகிட்ருக்கலாம். ஓகே, ஸ்பெக்டேட் பண்ணலாம். அவன் அங்கேயே தான் இருக்கான், எங்கெங்கேயோ தேடிட்டுருக்கான். வராங்க. இது என்ன என் ஐடியை விட்டு வேறு யாரையோ குதிக்கிற மாதிரி கட்டுது. ஓ, என் கூட இன்னொரு பொண்ணும் சேர்ந்து குதிச்சிட்ருக்கு. போச்சு, அவன் வந்துட்டாங்க. ஓடணும் நம்ம. ஐயோ, ஜம்ப் பண்ணிட்டானே. போச்சு, என்னை பார்த்துட்டான்னு நினைக்கிறேன் இப்போ அவன். ஸோ இப்போ வந்து அவன் பார்த்ததுனால என்னை துரத்திட்டு வரான். அவுட் ஆகிட்டோம், பரவாயில்ல. அவன் பார்த்ததுனால துரத்திட்டு வரான், பார்த்தீங்களா? அதே மாதிரி அவன் பார்க்காத போது ஒழிஞ்சா அவன் வரமாட்டான். அது சீக்ரெட் பிளேஸ். பார்த்துட்டு அதே இடத்துல ஓதுனா அவன் வந்து கண்டுபிடிச்சிருவான். ஸோ நீங்களும் இந்த மிஸ்டேக்கை பண்ணிடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஹைட் அண்ட் சீக் எக்ஸ்ட்ரீம் பார்ட் 2 வேணுமா, இல்லை மெகா ஹைட் அண்ட் சீக் போடுவான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரத்தில் கேமிங் சம்மந்தப்பட்டதும் இல்லாமல் ஒரு வேறு ஒரு இது கான்செப்ட் சம்மந்தப்பட்டதாக ஒரு வீடியோ வரப்போகுது. அது சீக்ரெட் ஃப்ரம் டுமாரோலேருந்து உங்களுக்கு அது தெரியும். அண்டு சண்டே அது வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ மறக்காமல் பாருங்கள். பாய். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.